அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, காதல், கணவன், மனைவி இதில் பிரச்சனைகள் வந்தோன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து ஈஸியாக சரி பண்ணலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வசியமை, வசியந்தான். இது எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு வசி எந்திரம் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதுபோக வசிய பூஜைகள் நம்ம பண்ணித்தரோம். ஸோ இது வந்து கணவன் மனைவி காதலர்களை பொறுத்த வரைக்கும் ஒன் இன் ஒன், அதாவது வேற ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது. கணவன் மனைவியாக இருந்தனாக்கா 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, ஆனால் பிரச்சனை. காதல்கள் அதே மாதிரி, காதலர்கள் இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது. அடிக்கடி சண்டை வருது, பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்கா we can solve easily. அது வந்து பார்த்திங்கன்னா 3 to 7 டேஸில் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு காதலர்களாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், ஆண் அல்லது பெண் வேறொரு நபருடன் தொடர்பில் இருந்தாலோ, இது வந்து 3 to 7 டேஸில் பண்ண முடியாது. நிறைய டைம் எடுக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். குறைந்தபட்சம் 3 வாரம், சில டைம் வந்து அது ஒரு மண்டலமே கூட போகலாம். அந்தளவுக்கு அது வந்து டைம் எடுக்கும். அப்புறம் இன்னும் சிலதெல்லாம் பார்த்திங்கனாக்கா லேட் ஆகிறதுக்கு இன்னும் சில காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அந்த தசாபுத்திகள் சேஞ்ச் ஆகிறது, அல்லது அவங்க தேர்ட் பர்சன் வந்து வசியம் பண்ணுறது, சம்மந்தப்பட்டவங்க வசியம் பண்ணும்போது அது என்ன ஆகுனா, அது 3 to 7 டேஸில் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அவங்களுடைய பேர் தெரியணும் உங்களுக்கு. யார் வசப்படுறாரோ, உங்கள்கிட்டருந்து அவர் வேற ஒருத்தருடைய வசப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் தெரிஞ்சது அப்படின்னாக்கா, அவங்களுடைய அட்டாச்மெண்ட் இல்லாமல் உங்கள் கண்ட்ரோலில் வர மாதிரி பண்ணணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நிறைய டைம் தேவைப்படும். இதே வந்து ஒன் இன் ஒன்னாக இருந்தானாக்கா 3 to 7 டேஸில் நடக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 1 in 1 வர்றதில்லை. காரணம் வந்து 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வரும். அது வந்து உடனேலாம் வராது. 3 மாதமா 6 மாதமா, அது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பித்து சண்டை போயிட்டே இருக்கும். யோசிக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணுவாங்க, நேற்றுக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. இல்லை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இல்லை, பிளாக் பண்ணிட்டாரு, பேச்சுவார்த்தை இல்லை, எதுவுமே இல்லை, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய டைம் எடுக்கும். இதே வந்து உறவு முறைகள், பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து இது ஈஸியும் கூட. செலவும் குறையும், பெரிய அளவில் செலவும் ஆகுது. அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. கடைசி வரைக்கும் பிரச்சனை வந்து குடுமி பிடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அங்கே இங்கேன்னு போய் குறி பார்ப்பாங்க. கல்யாணமானவங்களாக இருந்தேன்னா அவன் சொல்லுவான், இந்த மாதிரி இவருக்கு வேறு தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம்தான் வருவாங்க. ஸோ எதையுமே வந்து 1 in 1ஆக இருந்து 2 பேர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும்போது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சீக்கிரத்தில் சரி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.